அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மகர ராசிகார நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் 17/9/2024 செவ்வாய்க்கிழமையில் புரட்டாசி மாதம் என்பது பரிபூர்ணமாக அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை பெற்று பிறக்கப் போகின்ற இந்த மாதத்தின் மகர ராசிக்கு ராசிநாதன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இருக்கின்ற அற்புதமான யோக பலன்களில் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது எதிர்பார்த்த தடை தாமதங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில மருத்துவ செலவுகளும் கிடைக்கின்ற யோகத்திலேயும் உங்களுடைய ருணரோண சத்துரு சாணம் என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் புதன் என்று சொல்லக்கூடிய மாமாவை பற்றி குடிக்கக்கூடிய அற்புதமான புதன் பகவானும் உங்களுக்கு மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து 2ஆம் இடத்திலே 6-8 தொடர்பு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகள், மருத்துவ செலவுகள் சந்தித்து கொண்டே இருந்தாலும் இந்த செலவுகள் அனைத்தும் 5-10 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நீச்சகதியிலே கடந்த மாதங்களிலே சென்று கொண்டிருந்த காரணத்தினாலும், பூர்வீகத்தினாலும், குழந்தைகளாலும், தேவையில்லாத உறவுகளாலும், நண்பர்களாலும் செலவுகளை சந்தித்து கொண்டிருந்த ஏமாற்ற தடையான மாதங்கள் முடிந்து இனி வருகின்ற மாதங்கள் அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது, அதுவும் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே 4-11 என்று சொல்லக்கூடிய 4 சுகசான வீடு வாகன வண்டிகளை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் மூத்த சகோதரம் நீங்கள் எண்ணுகின்ற அபிலாஷம் மற்றும் குறிக்கக்கூடிய லாபத்தை பற்றி குறிக்கக்கூடிய நம்மளுடைய 2-11 பலமாக இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ராசிநாதனம் வலுவாகவும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் எதிர்பாராத விரை செலவுகள் செய்தாலும் உங்களுடைய மகர ராசிக்கு 12க்கு உடையவர் உங்களுடைய பஞ்சம சாணத்திலே இருந்து அவர் லாபசானத்தை பார்வை செய்கின்ற குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்றது. வருட கிரகமாகிய குரு பகவானும் சனி பகவானும் இங்கே ஒரே ராசியில் இருக்கின்ற பொழுது இதை 2-3 சனி பகவான் 4 மாதங்களுக்கு உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இருக்கின்றதாலும் கடந்த மாதங்களில் சொல்லக்கூடிய ஒரு சில பலனும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஆகையால் எதுவாக இருந்தாலும் நவகிரகங்களின் அற்புதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிரமாதமாக சென்று கொண்டிருக்கின்றது. மிகவும் மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்களிலே 9ஆம் இடத்தில் இருந்து இங்கே மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு வருகின்ற இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் இருந்து அற்புதமான யோக பலன்களும் கொடுக்கின்றது. பஞ்சம சாணம், பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய புத்திர சாணங்களும், குழந்தைகளின் படிப்பும் சிந்தனையும் என்று அற்புதமாக மனக்குழப்பம் இல்லாத ஒரு காலமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியும் உங்களுக்கு இந்த கடந்த மாதங்களில் இருந்து அஷ்டமஸ்தானத்திலே 6-9 என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே எதிர்பாராத தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், ஒரு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் சனியின் பார்வை என்பது புதனும் சனியும் ஒன்று கொண்டு இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதை சாதிக்கக்கூடிய அற்புத யோகங்களும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமாக கலைத்துறையில் மின்னக்கூடியவர்களும் நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின் தொழில் சாணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலை தொழிலாக எதுவாக இருந்தாலும் ஒரு சில கர்மம், நீதி, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ராசி லக்னமாக இந்த மகர ராசி என்பது அமையப்பெற்ற காலபுருஷத்தின் தொழில் சாணத்தில் அமையப்பெற்ற ராசி மகர ராசியாக இருக்கின்றது. இது ஒரு சரராசி, சனி பகவானுடைய ராசியாகவும் சனி பகவானும் ஆட்சி மூல திரிகோணம் அடைந்து வலுவாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது ஒரு சில தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலே குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பாக்கிய சாணங்களில் 9ஆம் இடத்திலே மட்டுமல்லாது லாபசானத்திலேயும் விழுகின்றது. ராசியை பார்க்கின்றதுனாலையும் கடந்த மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்திலே முயற்சி சனாதிபதி விரையாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே பலமாக இருந்து உங்களுடைய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் என்பது 4-11 என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் மாரகம் சாணமாக இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் என்பது சற்று பாதிப்புகளை குறைத்தே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளிலே ராசி பலன்களும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இதை மீறி நல்லதொரு பலன்கள் கிடைக்க பெறுகின்றதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் பலமாக இருக்கின்றவர்களுக்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே பலம் பெற்று திசைகளும் கேந்திர ஸ்தானங்களிலே இருந்து பெறுகின்றவர்களுக்கு ராசி பலன்களிலே நல்லதொரு பலன்களும் கொடுக்கின்றது. அதே சமயத்தில் 6-8 தசாபுத்தி நடக்கின்றவர்களுக்கு ராசி பலன்கள் சற்று பலகீனமாக இருக்கின்றது. ஆகையால் எதுவாக இருந்தாலும் நவகிரக நாயர்களை வணங்கி நீங்கள்
செல்கின்ற உங்களுடைய வாக்கு சாணங்கள் பலமாக இருக்கின்றது. முயற்சி சாணத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது மிகவும் அபார வெற்றிகளையும் உயர்ந்த எண்ணங்களையும், முயற்சி சாணாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கின்ற விருச்சிக ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே மகர ராசிக்கார நேர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய இந்த மாதம் முழுக்கவும் 6-3 என்று சொல்லக்கூடிய பாவகிரகங்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றதுனாலே அனைத்தும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதமாக 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் சனி பகவானும் இணைந்து இந்த மாதம் என்பது ஆரம்பம் என்றது சென்று கொண்டு இருக்கின்றதுனாலே ஒரு சில வாக்குகளிலே கவனமும் நிதானமாகவும் ஒரு சில குழப்பத்தையும் சனி சந்திரன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது இங்கே புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது சனி சந்திரன் புதன் சேர்க்கைகள் சற்று பலவீனத்தை கொடுத்தாலும் இங்கே 2-3 நாட்களுக்கு பிறகு இந்த சந்திர பகவான் என்பவர் 3ஆம் இடத்திலே செல்கின்ற பொழுது மனசு சற்று பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த புரட்டாசி 5 தேதிக்கு பிறகு சந்திரனும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே பலமாக கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்ற காலகட்டங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. புரட்டாசி என்பது மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை 5-10 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலம் இது நாள் வரையில் தெரியாத இந்த குழந்தைகளின் உங்களுடைய சிந்தனைகளின் அற்புதமான யோகங்களும் குருவின் பார்வை என்பதும் உங்களுடைய லாபஸ்தானம் மட்டுமல்லாது பாக்கியஸ்தானங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுதும் சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரகங்கள் இங்கே இருந்தாலும் கூட சுக்கிர பகவான் புரட்டாசி 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 10ஆம் இடத்திலே பலமாக அடியெடுத்து வைக்கப் போகின்ற இந்த 10 என்பது தொழில் ஸ்தானங்களிலே மிகவும் திருப்தியையும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்றது. பூர்வீகத்தில் குழந்தைகளின் உங்களுடைய அறிவின் சிந்தனை நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு உயர்ந்த எண்ணங்களிலே செய்யக்கூடிய இங்கே 4ஆம் இடம் வீடு வாகன வண்டி சொத்து சுகம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய இந்த ராசி என்பது 4ஆம் இடம் என்பது மிகவும் உயர்ந்த இடங்களிலே மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரோட்டு ஓரமாகவும் ஆஸ்பத்திரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இடங்களிலே வீடுகள் அமையக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நீர்நிலை சம்மந்தப்பட்ட இந்த ஒரு சிலருக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட இடங்களிலே தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட இடங்களிலே வீடுகள் அமைந்தாலும் அதிலே அற்புதமான ஒரு முதலாளி என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் நல்லதொரு நோக்குடன் அமைய பெற்ற முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு இடத்திலே வீடு வாசல் வண்டிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இது முருகனின் அருள் பெற்ற ஸ்தலமாக இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடம் அமைய பெறுகின்றது. அற்புதமான இந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய பெரிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வம்பு வழக்காக இருந்தாலும் கடன் நோய் எதிரிகளாக இருந்தாலும் தெளிவாக நல்லதொரு வெற்றி மேன்மைகளை கொடுக்கின்றது. விரையாதிபதியும் முயற்சி சாணாதிபதியும் குரு பகவான் உங்களுக்கு பஞ்சம சாணத்திலே பூர்வ புண்ணிய சாணத்திலே கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே லாபஸ்தானம் 2ஆம் இடத்திலே சனி பகவான் 2ஆம் இடத்ததிபதியும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துக்கு காரகனாக வைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே பொருளாதாரத்தின் நல்லதொரு ஏற்ற உயர்வுகளையும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மகர ராசிக்கு புதன் பகவான் இங்கே அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து இருப்பது என்பது புரட்டாசி 18 தேதி வரையில் இந்த அஷ்டமஸ்தானத்தை விட்டு அவர் 6-9 பாக்கியாதிபதி புரட்டாசி 13ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி உச்சம் பெறுகின்றதும் 5-10ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் இங்கே 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றதும் 2ஆம் இடத்ததிபதி சனி பகவான் லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் பரிபூர்ணமாக உச்சம் பெறுகின்ற அற்புதமான இந்த கிரகங்கள் உச்சம் பெறுகிறது. தன்னுடைய சொந்த வீட்டிலே சனி பகவானும் புதன் பகவான் சொந்த வீட்டிலே இருந்தாலும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே புதாதித்ய யோகத்திலே அஷ்டமாதிபதி புதனுடன் சேர்கின்ற பொழுது ஒரு சில தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில கெடுபலன்கள் இருந்தாலும் அந்த கெடுபலன்களை தடுக்கின்ற குருவின் பார்வை உங்களுடைய பாக்கிய தனங்களிலே விழுகின்றது மட்டுமல்லாதால் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் வண்டிகள் கிடைக்கக்கூடிய ஒருவர்கள் விற்று வாங்குபவர்களுக்கு வியாபாரத்திலே நல்லதொரு உயர்வுகளும் இந்த பொருளாதாரம் கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து இந்த பாவகிரகங்கள் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய எதிரிகளின் பயம் தொந்தரவுகள் இல்லாத ஒரு காலமாக செவ்வாய் என்பவர் பாவராக இருந்து உங்களுடைய இங்கே செவ்வாய் முக்கால் பாவர் என்று சொல்லக்கூடியவர் இங்கே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற விரயஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகளே இல்லாத ஒரு காலமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையப் போகின்றது. அதே சமயத்தில் சகோதரர்களுக்காக
விரை செலவு சகோதரர்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பான்மை இந்த மாதங்களிலே கிடைக்கிறது. அது மட்டும் மகர ராசி என்றாலே ஒரு அன்பு, ஆதரவுகள், தர்மம், நீதிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியது. சனி பகவான் தர்ம நீதிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக, மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது முயற்சி சாணங்களிலே பாவராகவும், 6ஆம் இடத்திலே பாவர் செவ்வாய் பகவான் 4-11 என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி, 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே சுப நிகழ்வுகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசுகளாக இருந்தாலும் 6ஆம் இடம் இங்கே பலமாக இருக்கின்றது என்பது பாவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற பொழுது இங்கே எதிரிகள் இல்லாத ஒரு நிலை என்பது இந்த மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த புரட்டாசியிலே மிகவும் வெங்கடாஜலபதியை வழிபட்டு வருபவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை வழிபட்டு வரவும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும், 11ஆம் இடம் மூத்த சகோதரனும், லாபங்களை குறிக்கக்கூடியதும், அந்நிய முதலீட்டு என்று சொல்லக்கூடிய லாபங்களையும், 2ஆம் இடத்திலேயே கர்மக்காரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் பார்க்கின்ற பொழுது இது நாள் வரையில் ஒரு சில விரைய செலவுகள், ஏமாற்றம், தடைகள், வம்பு வழக்குகளில் இருந்தாலும் அதிலே சாதிக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை என்பது விரைய 12இலே செல்கின்றது மட்டுமல்லாது பாக்கியசனங்களிலே செல்கின்றதுனாலும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றமும் இங்கே செவ்வாயின் பார்வையும் சூரியனும் இருக்கையும் சுக்கிர பகவான் 2-4 புரட்டாசி மட்டும் இருக்கின்ற பொழுது குருவின் பார்வை இங்கே பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே அனைத்து கெடுபலனாக இருந்தாலும் கெடுபலன் மாறி சுபபலனாக மாறுகின்ற ஒரு மாதம் என்பது குருவின் பார்வை உங்களுடைய பாக்கியதனங்களே இருக்கின்றதுனால ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு யோகங்கள், தகப்பனார்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடியது, ஒருவருக்கொருவர் அன்பு, ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது. 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே சனி சந்திரன் இணைவு என்பது புரட்டாசி 1, 2, 3 தேதி வரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கூட்டாளியாக, உறவினர்களாக இருந்தாலும் சரி, தொழில்களாக இருந்தாலும் சரி, புரட்டாசி 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும் சற்று கவனம், நிதானமாக இருக்க வேண்டும். மற்ற நாட்களிலே சந்திர பகவான் முயற்சி சாணங்களிலே செல்கின்ற பொழுதும் இந்த புரட்டாசி 5 தேதி வரையில் மகர ராசிக்கார நேர்கள் கவனம், நிதானமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த சந்திர பகவான் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய தாய் கரகன் மகர ராசிக்கு 7ஆம் இடம் கலத்திர சாணம், மனைவி, கணவன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு மாதத்தில் 5 தேதி வரையில். 5 தேதிக்கு பிறகு இந்த 6 தேதிக்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் செல்கின்ற பொழுது அடுத்து உச்ச நிலையிலே பஞ்சம ஸ்தானங்களிலே குருவும் சந்திரன் இணைகின்ற இந்த அமைப்பு என்பது மிகவும் பிரமாதமாக இந்த காலகட்டங்களிலே நடக்காத சுபகாரியங்கள் நிகழ்த்தக்கூடியதும், வம்பு வழக்கு, கடன், நோய்வாக இருந்தாலும் உங்களுடைய தீர்ப்பு சரியாக, உங்களுடைய தீர்ப்பு உங்கள் கையில் வரக்கூடிய ஒரு யோகமாகவும், அஷ்டமாதிபதி பாக்கிய சாணங்களிலிருந்து முயற்சி சாணங்களில் பார்க்கிறது என்பது மிகவும் பரிபூர்ணமான அருள்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் என்பது புரட்டாசி என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் பிரமாதமாகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. இந்த மாதத்திலேயே திதி சுக்லபட்ச சதுர்த்தியிலே 4வது திதியிலே நடக்கின்ற கரணம், கரணத்திலும் யோகம், திருதி யோகத்திலும் யோகதேவதி ஜலமாக வளம் வருகின்ற இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நீர்நிலையில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இரவு நேரங்களில் கவனமாக செல்ல வேண்டும். சகோதரிகளிடம் இருந்து விட்டு கொடுக்க வேண்டும். ராகு பகவான் இருக்கின்ற பொழுது ஒரு சில தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருப்பதற்கு உங்களுடைய சகோதரர்களிடம் வருகின்ற ஒரு நேரமாகவும் சகோதரிகளை விட்டு கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் 11ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் உங்களுடைய 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே 4ஆம் இடம் 6ஆம் இடம் 4-11 என்று சொல்லக்கூடிய தாயாகவும் மூத்த சகோதரனாக இருந்தாலும் இங்கே வம்பு வழக்குகள் இல்லாத ஒரு நேரமாகவும் அவர்களிடம் பிரிவினை இல்லாமல் சற்று கவனமாகவும் விட்டு கொடுக்க வேண்டிய நேரமாகவும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது மகர ராசிக்கார நேர்களுக்கு. இந்த மகர ராசிக்காக அற்புதமான யோக பலன்களை பஞ்சமசான பூர்வ புண்ணியசானத்திலே குரு பகவான் உங்களுக்கு முயற்சி சாணாதிபதி, விரையாதிபதி இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புத்திகாரவனும் 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் மறைகின்ற பொழுது கெடுபலன் இல்லாத நல்லதொரு பலன்களில் இருந்து உங்களுடைய 6-9 பாக்கியாதிபதி இங்கே சனியும் புதனும் பார்வை செய்கின்ற பொழுது நண்பர் ஒருவருக்கொருவர் இருப்பதை விட பார்த்து கொள்வது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை செல்கின்றதுனாலே எதிரியாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதிலே ஒரு தீர்வு, அதிலே ஒரு முடிவு, நல்லதொரு மாற்றம் இந்த புரட்டாசியிலே கிடைக்கப் போகின்றது மகர ராசிக்கார நேர்களுக்கு. உங்களுடைய பாக்கிய சனங்கள் பலமாகவும் குருவின் பார்வையும் சூரியனும் புதனும் இருக்கின்ற இந்த புரட்டாசி 12 தேதிக்கு பிறகு 13ஆம் தேதி இங்கே புதன் பகவான் ஆட்சி உச்ச மூலத்திலும் அடையக்கூடிய நவகிரகங்களிலே ஒரே கிரகம் புதன் பகவான் புத்திகாரகன், மாமனை பற்றி குறிக்கக்கூடியவர். இங்கே பலமாக
உங்களுக்கு மகர ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி இருக்கிற பொழுது இங்கே வேலைகளிலே அற்புதமான உயர்வு, அற்புதமான எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாற்றம் என்பதும் இருக்கின்றது. மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலே பவர் இருக்கின்ற செவ்வாய் சுகாதிபதி லாவாதிபதி மிகவும் இங்கே சுப செலவுகளும் சுப விரயங்களும் நடத்தக்கூடிய ஒரு யோக பலன்களும் கொடுக்கின்றது. இங்கே குருவின் பார்வை ராசியை பார்க்கின்ற பொழுதும் லாபசானத்திலே உங்களுடைய பாக்கியசானங்களிலே குருவின் அன்பு ஆதரவுகளும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசி என்றாலே இப்பொழுதும் அன்புக்கு கட்டுப்பட்டு அடிபணியக்கூடியவர்கள், நட்பு மிக்கவர்கள். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர்களின் 7ஆம் இடம், தாய் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். இது ஒரு சரராசியாகவும் நீர்நிலைகளை பற்றி ஆறுகளை பற்றி குறிக்கக்கூடியதும். மகர ராசிக்கு 11ஆம் இடமும் நீர் ராசியும் இருக்கின்றது மட்டுமல்லாது 3ஆம் இடம் சகோதர சகோதரிகள், தாய்கள், மனைவிகள் அனைத்தும் இங்கே தண்ணீர் போன்று மிகவும் குணமனமாக இருக்கக்கூடிய அற்புதமான யோகமான ராசி என்று சொல்லக்கூடிய தொழில் சாணத்திலே சனி பகவானும் அமர்ந்து அமைய பெற்ற ராசியிலே இந்த புரட்டாசி மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. ராசி இலக்கணமாக இருந்தாலும் குரு பகவான் சுக்கிர பகவான் பார்க்கின்ற பொழுதோ இருக்கின்ற பொழுதோ நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அந்த வகையிலே குருவின் பார்வை கிடைக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடியது. பாக்கிய சாணங்கள், ஆரோக்கிய சாணம், தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய, தகப்பனார்களை பற்றி குறிக்கக்கூடிய, உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே செவ்வாய் பகவானும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய 6ஆம் இடத்திலே மறைந்து இங்கே பார்க்கின்ற பொழுது இங்கே நோயின் தீர்வு கிடைக்கின்றது. வீடு வாகன சொத்து சுகங்களில் ஒரு அற்புதமான அமைதி நிலவப் போகின்ற ஒரு மாதமாக புரட்டாசி என்று சொல்லக்கூடியது. வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், இந்த புதன் பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே 12 நாள் மட்டும் இருந்து புரட்டாசியில் 13ஆம் தேதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகின்றார். சுக்கிர பகவானும் மகர ராசி 10ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கின்றதுனாலே இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்கின்ற பொழுது மிகவும் உன்னதமான நல்லதொரு ஏற்றம், உயர்வுகளும் மேன்மைகளும். பஞ்சமஸ்தானமும் 2ஆம் இடம் வாக்கு குடும்பஸ்தானமும் முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் உபசய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்திலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் பாக்கியம் இடம் தகப்பன் ஸ்தானம் ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற புரட்டாசியிலே அற்புதமான உன்னதமான புத்தியை கொடுக்கக்கூடிய ராசியாக இங்கே வெங்கடாஜலபதி தரிசித்து வருபவர்களுக்கும், பெருமாள் பகவானை தரிசித்து வருபவர்களுக்கும், திருப்பதி சென்று வருகின்றவர்களுக்கும், இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான உன்னதமான உணர்வுகளையும் நல்லதொரு உயர்வுகளையும், பொருளாதாரத்தில் ஒரு மேன்மைகளையும், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும், தொழிலே இருப்பவர்களுக்கும், சின்ன சின்ன கடைகளிலே இருப்பவர்களுக்கும் மிகவும் நல்லதொரு மாற்றமாக இந்த புரட்டாசியிலே வெங்கடாசலபதியின் கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது அமைய போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.